பாஜக தலைவர் பதவிக்கு நயினார் நாகேந்திரன் இப்பொழுது விருப்ப மனுவை தாக்கல் செய்த அந்த காட்சியை பார்த்தோம். இந்த நயினார் நாகேந்திரன் யார்? அவர் எந்த ஊரை சேர்ந்தவர்? எத்தனை முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்? எப்போது பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார் என்ற விவரங்களை இப்போது பார்க்கலாம். இவர் நெல்லை மாவட்டம் பனங்குடி அருகே உள்ள அந்த தண்டையார்குளம் என்ற ஊரை சேர்ந்தவர் நயினார் நாகேந்திரன். 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திருநெல்வேலி தொகுதியில் அவர் அதிமுக வேட்பாளராக நின்று வெற்றி பெற்றார். அதன் பின்னர் அவர் அதிமுக அமைச்சரவையிலும் மின்சாரத்துறை அமைச்சர் மற்றும் தொழில்துறை அமைச்சராகவும் நயினார் நாகேந்திரன் பொறுப்பு வைத்திருக்கிறார். 2016 சட்டமன்ற தேர்தலில் அவர் வெற்றி பெற்று அவர் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பு வைத்தார். இதைத் தொடர்ந்து நயினார் நாகேந்திரன் அதிமுகவில் இருந்து விலகி 2017 அதிமுகவில் இருந்து விலகினார். அதன் பின்னர் 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்தார். அதன் பின்னர் 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திருநெல்வேலி தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் போட்டியிட்டு நெல்லை தொகுதியில் முதன்முறையாக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வெற்றி பெற்ற வேட்பாளர் என்ற பெருமையை பெற்றார். அதிமுக, பாஜக ஆகிய கட்சிகளில் அவர் தொடர்ந்து பயணித்து வந்த போதிலும் நெல்லை மாவட்டத்தில் அதிமுக தொண்டர்கள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்கள் இருவரும் இணைந்து அங்கு செயல்படுவதற்கு நயினார் நாகேந்திரன் முக்கிய பங்கு வகித்தார் என்பதாலும் டிடிவி தினகரன், சசிகலா மற்றும் ஓபிஎஸ் சார்ந்த சமூகத்தை சார்ந்தவர் என்பதாலும் அவரை தமிழக பாஜக தலைவராக தேர்ந்தெடுப்பதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு பல்வேறு விதிமுறைகளும் தளர்த்தப்பட்டு இப்போது நயினார் நாகேந்திரன் தமிழக பாஜக தலைவரின் அடுத்த தலைவராக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நாளை மாலை வெளியாக இருக்கிறது. அவரது விருப்ப மனுவை முன்மொழிந்து இப்போது வானதி சீனிவாசன், அண்ணாமலை மற்றும் அந்த கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் உள்ளிட்டோர், ஹெச் ராஜா உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் அவரை முன்மொழிந்து இப்போது அந்த விருப்ப மனுவை அவர்கள் அளிக்கக்கூடிய அந்த காட்சியையும் தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேர்தல் நடத்தும் அதிகாரி சக்கரவர்த்தி, தேசிய பொதுச் செயலாளர் தருண் சுக் உள்ளிட்டோர் இந்த விருப்ப மனுக்களை பெற்று நாளை தமிழக பாஜகவின் தலைவர் யார் என்பதை மாலையில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார்கள் என்றும், இந்த விருப்ப மனு தாக்கல் நிகழ்வு நிறைவடைந்த நிலையில்தான் அங்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் செய்தியாளர் சந்திப்பானது அங்கு கிண்டியில் உள்ள கிராண்ட் சோலா ஹோட்டலில் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது. இப்போது தமிழக பாஜக தலைவருக்கான அந்த விருப்ப மனுக்களை தாக்கல் செய்யும் அந்த கட்சியின் நிர்வாக நடைமுறைகள் முடிவடைந்திருக்கிறது. அவரது பெயரை எல் முருகன், அண்ணாமலை மற்றும் தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன் என பாஜக தலைவருக்கு தலைவர் பதவிக்கு போட்டியிடுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட அனைவரும் நயினார் நாகேந்திரனை முன்மொழிந்து இந்த விருப்ப மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். தமிழக பாஜகவில் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற குழு தலைவரும் ஆன நயினார் நாகேந்திரன் இப்பொழுது தமிழக பாஜகவின் தலைவராக அவர் பொறுப்பேற்பதற்கான வாய்ப்பு பிரகாசம் அடைந்திருக்கிறது. இன்னும் அந்த விருப்ப மனு தாக்கல் நிகழ்வுகள் நிறைவடைந்த பிறகு நாளை அவரது பதவியேற்பு நிகழ்வு மற்றும் அவரது பொறுப்பேற்பது, அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது ஆகியவை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என தெரிகிறது.